ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்கவி சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, நாங்கள் வந்து லீவ் விட்டுருக்காங்கன்னு திருக்கடையூருக்கு வந்திருக்கோம். திருக்கடையூர் அவங்க மாமா ஊர், அதாவது என் மாமியார் பிறந்த ஊர். நாங்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த அபிராமி திருக்கடையூர் கோவில்னு சொல்லுவாங்கள்ல, அபிராமி திருக்கடையூர் அபிராமி அந்த கோவிலுக்கு போகலான்னு ஈவினிங் கிளம்புனோம். இங்கே தான் கோவிலோட என்ட்ரன்ஸ். அர்ச்சனை 3 அர்ச்சனை வாங்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயில் கோபுரம் தான் இது. அந்த வீட்டிலேருந்து பார்த்தா கூட இந்த கோபுரம் தெரிஞ்சுதுங்க. இந்த ஊருக்கு நான் 2 டைம் வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு போக முடியலன்னு, இந்த டைம் எப்படியாச்சும் போய் ஆகணும்னு கண்டிப்பாக அதை அடமட் பண்ணி கிளம்பி வந்திருக்கேன். இது மார்கழி மாதங்கிறதுனால எனி டைமும் கோயில் திறந்துருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூஜை டைம் அப்படிங்கிற டயத்தில் தான். இதில் மேல்மருவத்தூர்லாம் போயிட்டு வரவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போகிறாங்க. நிறைய பேர் காலையிலேருந்து இந்த வழியாக தான் அந்த பஸ்லாம் போயிட்டுருக்கு. மேல்மருவத்தூர் கோயில் போகிறவங்க எல்லோரும், மாலை போட்டு வந்தவங்க எல்லாருமே இந்த கோயிலில் போய் உள்ள அம்பாலை தரிசிட்டு வராங்க. தர்மபுர ஆதின சாமி அவங்களுடைய ஃபோட்டோ என்ட்ரன்ஸ், அபிராமி சாமி கோயில் என்ட்ரன்ஸு தாங்க. எல்லாரும் இந்த கோயில் ஒரு சுற்றுலா தலம். அதனால் இந்த கோயில் மேலே பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட வரலாறுகள் வரைபடமாக காட்டியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே போனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னா, கால சம்ஹாரமூர்த்தி என்பும் 16 வயதுங்கிற இந்தமாரி 16 வயதில் வந்து ஆயுள் ஹோமம், 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிற இந்தமாரி விசேஷத்துக்கெல்லாம் இந்த கோயில் ரொம்ப இது உள்ளது, ஃபேமஸ். இந்த கோயிலில் தான் 60ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க. கோயில் யானை இருக்காங்க, அபிராமி கோவில். அதனால் இந்த யானைக்கிட்டலாம் போகிறதெல்லாம் ஒரு பயம். இதில் பார்த்திங்கன்னா இந்த யானைக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இன்னும் அந்த யானையை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அது கிட்டக்க போய் செல்ஃபியெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் இருந்தே எடுத்திருக்கேன். போயிட்டுருக்கேன். பாருங்கள், அந்த 60ஆம் கல்யாணம் எல்லாம் போகிறாங்க பாருங்கள், யானைக்கிட்ட ஆசீர்வாதம் பாருங்க. இது மண்டபம். உள்ளே போனால் கொடிமரம், இந்த சுற்று வட்டாரத்தெல்லாம் இதுக்குள்ளே வரைக்கும் தான், செல்லு வரையும் அலோடு. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கலாம். உள்ளே போய் சாமியெல்லாம் பார்க்க முடியாது, அது வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்ட்டாங்க, கேமரா உள்ள அலோடு கிடையாதுட்டாங்க. அதனால் வந்துட்டு உள்ளே போய் உள்ளேயே வந்து சாமி அமிர்த கடேஸ்வரர் அந்த கால சம்ஹாரமூர்த்தி அவங்க 2 பேரும் உள்ள. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிலேருந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம்னா அபிராமி அம்மாள் வந்து தனி மண்டபங்க. அது தனி கோயில், தனியாக இருக்குது. அதனால் அவங்க அதுக்குள்ளேயும் போனால் அதெல்லாம் டைம் வந்து 6 மணிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுற டைம் தாங்க. உள்ளே 4 மணிக்கு போனால் வெளியில் 7 மணி மாரி தாங்க வந்தோம். கூட்டம் நிறையா இருந்துச்சுங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே தான் அபிராமி, அதுக்குள்ளேயும் வந்து செல் அலோடு கிடையாது. அதனால் இது வரையும் தான் பார்க்கணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது இது மண்டபம். இதெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்களா அந்த மண்டபத்துக்கு. இதில் ஒரு கண்ணெல்லாம் சோறுவாங்க பார்த்துக்கிட்டே இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கலான்னு போனால் அந்த கூட்டம், இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணவங்கலாம் ஆசீர்வாதம் வாங்குறதுல எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குது. அது வந்து பாப்பா தந்தைங்க தான். அந்த பாப்பா வந்து இந்த யானை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்து அழுகுது.
எனக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் ஆசை அந்த கோயிலுக்கு நான் வரணும்னு. அந்த இதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிளம்பியாச்சுங்க. எல்லா இடத்துலையும் உங்கள் வேலை ஆயிடணும்னு வந்தாச்சு. எப்போதுமே ஒரு என்ன கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்துட்டு என்னென்னா இந்த மஞ்சள், தாலி கயிறு, குங்குமம் இதெல்லாம் வாங்குறது ஒரு அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பாப்பா அங்கே போகக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.